ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்கணும்னா வாழை மரம் மதிப்பு கூட்டு பொருட்கள் வகுப்பு 2 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க மோல்டு வச்சு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நாம் இந்த சைடு இருந்து தான் நம்ம பின்னிட்டு வந்திருப்போம். இப்போ இந்த லைனில் தான் அப்படியே பின்னிட்டு வந்திருப்போம். இங்கே தான் நம்ம முடிச்சு போட்டிருப்போம். முடிச்சு போட்டதுக்கு ஆப்போசிட்டில் நம்ம திருப்பி இந்த ப்ளஸ் மார்க் இருக்கிற இடத்துல தான் நம்ம மோல்டில் பேஸ்ட் பண்ணோம். சிக்கெல்லாம் இல்லாமல் எல்லாத்தையுமே எடுத்து விட்டுட்டு அப்புறம் நீங்கள் பின்னல் போடுறது ஸ்டார்ட் பண்ணலாம். சிக்கு இல்லாமல் எல்லாமே எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டதுக்கப்புறம் நீங்கள் மோல்டு எடுத்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் என்கிட்ட இந்த மோல்டு தான் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த மோல்டு வேணுமோ அந்த மோல்டு எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த அளவு போடுறீங்களோ அதுக்கு தகுந்த தான் மோல்டு எடுக்கணும். என்னோடய பேஸ்மெண்ட்டுக்கான மோல்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் வச்சுட்டு 2 நார் எடுத்திருக்கேன். 2 நார் எடுத்து ப்ளஸ் மாதிரி நம்ம கட்டிக்கலாம். ப்ளஸ் மாதிரி வச்சதுக்கப்புறம் அந்த பாத்திரத்தையும் அந்த ப்ளஸ்ஸையும் நல்லா பிடிச்சிட்டு அதை அப்படியே ஆப்போசிட்டில் திருப்பி வச்சு அந்த சிக்கெல்லாம் இல்லாமல் கரெக்டாக எடுத்து விட்டு நம்ம கட்டிட வேண்டியது தான். நம்ம கட்டினதுக்கப்புறம் நம்ம எந்த இதில் கட்டுறேன்னு பார்க்கணும். நம்ம வச்ச அளவுக்கும் அந்த நாரெல்லாம் எடுத்து விட்டுட்டு அப்புறம் தான் நம்ம கட்டணும். மாற்றி கட்டிடக்கூடாது. கரெக்டாக ஆப்போசிட்டில் இருக்க மாதிரி எடுத்து வச்சு கட்டிடுங்க. எக்ஸஸாக இருந்த பீஸையும் கட் பண்ணி விட்டுட்டு எப்பவும் போல் நம்ம லைன் போடுற மாதிரியே நம்ம பின்னல் போட்டுட்டு வர வேண்டியதுதான். மேலே வர வரைக்கும் பின்னல் போட்டு வாங்க. உங்களுக்கு ஃபஸ்ட் லைன் போட மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை நீங்கள் போட்டுக்கிட்டிங்களா மேலே எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் அந்த ஃபஸ்ட் லைன் போடும்போது நல்லா இழுத்து விட்டு கேப் இல்லாமல் இழுத்து விட்டு போட்டிங்கன்னா கொஞ்சம் டைட்டாக கொஞ்சம் கேப் இல்லாமல் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபினிஷிங் லைனில் கொஞ்சம் நீட் லுக் கிடைக்கும். அதை போட்டுகிட்டே வந்துட்டுக்கப்புறம் நீங்கள் லாஸ்ட்டாக அடுத்த வீடியோவில் நான் எப்படி தீர்ந்ததுக்கப்புறம் எப்படி ஜாயின் பண்ணுறதுங்கிறத நெக்ஸ்ட் பார்ட்டில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சின்னா பக்கத்தில் லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.